ப்ரைஸ் காட். உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் சில ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னோட தொடர்பு கொள்கிறவங்க அநேக பேர் கடன் பிரச்சனை, வியாதி, குடும்பத்தில் பிரச்சனை, பலவிதமான காரியங்களை சிக்கி தவிக்கிறாங்க. அந்த மக்களுக்கு ஜெபம் தேவை. அவங்க பணம் கேட்கல, பொண்ணு கேட்கல, வெள்ளி கேட்கல, எனக்காக ஜெபிப்பீங்களா? அந்த ஒரு வார்த்தை தான் கேட்குறாங்க. இந்த மக்களுக்காக நம்ம ஏன் ஜெபிக்கக்கூடாது? மற்றவங்களை நேசிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. ஏன் மற்றவங்கள நம்ம நேசிக்கக்கூடாது? அவங்களுக்காக ஏன் நம்ம ஜெபிக்கக்கூடாது? கண்ணீரோட வாழ்க்கையை கடந்து போகிற எவ்வளோ பேர் இருக்காங்க. வேதனையோடு கடந்து போகிற எவ்வளோ பேர் இருக்காங்க. நிந்தைப்பட்டு, அவமானப்பட்டு, கஷ்டப்பட்டு, எனக்கு வாழ்க்கை வேதையின் வாழ்க்கையா, என்னுடைய படுக்கை வியாதியின் படுக்கையா, எவ்வளோ நாள் இந்த கடன் சுமை சிக்கி தவிக்கிற எவ்வளோ மக்கள் இருக்காங்க. இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடாதா? அழிந்து போக ஆத்து மக்களுக்கு ஜெபிக்காம யாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்? ஒரு நிமிடம் என்னோட என்னது ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, கண்ணீரோடு, வியாதியோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு, பலவிதமான பாடுகளோடு, கடன் பாரத்தோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல், சந்தோஷங்கள் இல்லாத வாழ்கிற அந்த குடும்பத்தில் மீது உம்முடைய கிருபை இறங்குவதாக. எல்லா சாத்தானின் கிரியைகளை கடிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியின் படுக்கைகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், பாடுகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. எதிர்காலத்துக்கு ஏங்கி நிற்கின்ற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய தொழில்கள், நீங்கள் செய்கிற வேலைகள், நீங்கள் செய்கிற ஊழியங்கள் ஒன்றிலும் தேவனுடைய மகிமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.